ஒரு பார்வையில காங்கிரஸ்க்கு உயிர் கொடுக்கக்கூடிய வேலையாக தாவேகா செயல்படும். காங்கிரஸ் 2029 தேர்தலில் உயிர் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாய சூழல்ல காங்கிரஸ் இப்ப இருக்கு. யாராவது இங்க நமக்கு உயிர் கொடுப்பாங்களா? மம்தா பானர்ஜி ஃபெயிலியர், ஸ்டாலின் ஃபெயிலியர். இப்ப காங்கிரஸ் யாரையோ யுக்தியாக பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க, முடியல. ஏன்னா அவங்க மீண்டும் ஒரு தேசிய அளவுல ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு பவர் சென்டர் தேவைப்படுகிறது. அது சவுத்துல இருந்து இன்னும் வரப்போ இன்னும் ஒரு பெருமையாகவும் இருக்கும். அது காய் நகர்த்துவதற்கும் காங்கிரஸ் இலவாகும். நீங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா சவுத்துல இருந்து யாரும் இது வரைக்கும் பிரதமராக முடியல. இப்படி ஒரு நிலை இருக்கும் சூழல்ல தாவேகா அமைக்கக்கூடிய இந்த கூட்டணிங்கிறது நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணியோட வியூகமா நான் பார்க்கிறேன். தலித் அமைப்புகளாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளை எல்லாத்தையும் அரவணைத்து ஒரு கூட்டணியை வலுவாக அமைப்பதுங்கிறது அது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான். அதிமுக வந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு டெல்லியிலிருந்து தாவேகாவுக்கு ஒரு குடைச்சல் தொடர்ந்து வருது. ஏன்னா காங்கிரஸை நாங்கள் சாவடிக்கணும்னு பாஜக நினைக்குது. அதை விஜய் மறுபடியும் உயிர் கொடுத்தாருன்னா விஜய் டெல்லி சும்மா விடுமா? காங்கிரஸ்க்கு நீ ஹெல்ப் பண்றியா, ஒன்னு நான் காலி பண்றேங்கிற ஒரு அடிப்படையில் பாஜக ஒருவேளை தாவேகாவின் மீது கை வைக்குமானால் இது 29 தேர்தல் பாஜகவுக்கு பலவீனமாக இருக்கும். தமிழ்நாட்டில் பாஜக தேசிய அளவுலே சொல்லுங்க. ஏன்னா பாஜக அடுத்த பிரதமர் மோடியா விஜயாங்கிற அந்த அஜெண்டாவை நகர்த்தி காங்கிரஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறது சோசியல் மீடியாவில் வட மாநிலங்களில். வணக்கம் ஏசர் அண்ணா. வணக்கம் நிரஞ்சன். கடந்த முறை நேர்காணலுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கண்டிப்பா. ஓகே, தாவேகா ஒரு புதிய கூட்டணி கூட சேர்ந்திருக்காங்க. அதாவது திமுக இந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் முன்னணி கட்சிகள் எல்லாமே தாவேகா கிட்ட வந்துட்டாங்க. பிசிக, மதிமுக, காங்கிரஸ், வலதுசாரி கட்சிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வரல. கம்யூனிஸ்டுடைய முத்தரசன் சார்ந்த அந்த கட்சி மட்டும் திமுக நிலையில ஆல்மோஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து ஒரு ஆதரவுல இருக்காங்க. இந்த தோழமை மாநாடு நடந்துச்சு, அங்கேயுமே எல்லாருமே லைனா நின்று கை தூக்கி அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது புதிய ஒரு கூட்டணி உருவாக போகுது தமிழ்நாட்டுல. இவருடைய அடுத்த டார்கெட் என்ன? உள்ளாட்சி, இடைத்தேர்தல் இருக்கு, நெக்ஸ்ட் நாடாளுமன்றமும் இருக்கு. நிச்சயமா ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவை முன்னெடுக்க தாவேகா முயற்சிக்குது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தொடர்ந்து தாவேகாவை சேர்ந்த அமைச்சரும் தாவேகாவுடைய மூத்த தலைவருமான ஆதவ அர்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் அவர் பேசக்கூடிய விஷயம் அடுத்த அதிமுக தான் தாவேகாங்கிற விஷயங்களை பதிவு செய்கிறாரு. அதன் அடிப்படையில் இப்போ சமீபத்தில் இணைந்த விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தலைக்கட்டுகளாக இருக்கட்டும், இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேர்ப்பு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு பார்வை தெரிகிறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடம் அதிமுகவுக்கு பலவீனமாக இருக்குது. அப்போ அந்த பலவீனத்தை சரி செய்ய நாங்கள் செல்லக்கூடிய இடம் பலமான இடமாக இருக்கணும். அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது இன்னும் 4-5 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆளும்போது பலவிதமான விஷயங்கள் அவர்களுக்கு பலனாக கிடைக்கும். அப்போ அந்த பலத்தின் அடிப்படையில் அவர்கள் அடுத்த கட்ட தேர்தலுக்கு தயாராவதோ இல்லை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தயாராவதோ இது அரசியலில் சகஜமான விஷயம். நம்ம அதிமுகலேருந்து வந்தவங்களை அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் தாவேகா இது செய்வது சரியா, தாவேகா ஏன் தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டு அவர் மேடைகளில் பேசினாங்க. ஆனால் அந்த தேர்தலுடைய சமயத்தில் யார் வந்தாலும் வெல்கம் தான் இருந்தாங்க. அப்படி சசிகலா அம்மையாருக்கு கூட 20 சீட்டுகள் தரேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் விசில் சின்னத்தில் நிற்கணும்னு தான் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அவர்கள் நிராகரிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பல கட்சிகள்கிட்ட தாவேகா தேர்தலுக்கு முன்பே பேசினாங்க. ஆனால் எல்லாரும் வைக்கிறது நீங்கள் உதயசூரியனில் நிற்கிற மாதிரி விசிலில் தான் நிற்கணும், நீங்கள் ரெட்டலையில் நிற்கிற மாதிரி விசிலில் தான் நிற்கிறோங்கிறத ஒரு பிரதானமான கோரிக்கையாக தாவேகா வைத்தது. அப்போ அதையெல்லாம் அவங்க நிராகரித்தார்கள். ஒரு பயம் இருக்கும்ல, இவங்க எப்படி ஜெயிக்கலைன்னா என்ன ஆகும், அப்போ இருந்த கூட்டணி நம்ம இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்ட கதையாக போயிருமேன்ட்டு அந்த ஒரு அச்சம் எல்லா கட்சிகளுக்கும் இருந்தது, இன்க்ளூடிங் திருமாவளவன் கூட. ஏன்னா திருமாவளவனே நீங்கள் பேச்சுக்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஊடகத்தில் ஒரு விதமான பேச்சு, இன்னொரு ஊடகத்தில் இன்னொரு விதமான பேச்சு. இன்னுமே அவர் விஜயுடன் இணைந்தாலும் தாவேகாவுடன் இணக்கமாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்லேருந்து திமுகவில் ஒரு கால் வைக்கிறாருங்கிற ஒரு பிம்பம் தெரியுது. இன்னும் திமுகவில் அவருடைய பாகம் ஒரு பகுதி இருந்தாலும் ரெண்டு பக்கமும் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அங்க கால்வாசி, இங்க 75ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ இப்படி ஒரு நிலை இருக்கும் சூழல்ல தாவேகா அமைக்கக்கூடிய இந்த கூட்டணிங்கிறது நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணியோட வியூகமா நான் பார்க்கறேன்.
அதற்கான ஒரு அடிப்படையில் தான் சமீபத்தில் காங்கிரஸுடைய தலைவர் வந்து சேஞ்ச் பண்ணது. மாணிக்கம் தாகூர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது எவ்வளவு விரிசலுக்கான வேலைகளை பார்த்தாருங்கிறது காங்கிரஸ் கட்சியிலையும் தெரியும், வெளிப்படையா ஊடகங்களுக்கும் தெரியும். தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவாக அவருடைய பதிவுகளும் இருந்தது. அப்போ தாவேகா உங்களுடன் நாங்கள் இணையணும்னா சில டிமாண்ட்ஸை வைப்பாங்க. எல்லா பார்ட்டிஸ்க்கும் அதுதான். சென்ட்ரல் பார்ட்டியோட ஸ்டேட் பார்ட்டி ஜாயிண்ட் ஆகுது, இல்லை சென்ட்ரல் பார்ட்டிக்கு ஸ்டேட் பார்ட்டியோட ஒரு உதவி தேவைப்படுதுன்னா டிமாண்ட்ஸுகள் அதிகரிக்கும். இப்போ அந்த டிமாண்ட்ஸின் அடிப்படையில் தான் இவர் மாணிக்கம் தாகூர் வந்து உள்ள வராரு, செல்வ பெருந்தகை வெளியேற்றப்படுறார். செல்வ பெருந்தகை வருவதற்கு முன் KS அழகிரியுடைய மாற்ற வேண்டும்ங்கிறது திமுகவுடைய டிமாண்டாக இருந்துச்சு. ஸோ அப்படிதான் இந்த பாலிடிக்ஸ் வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பார்வையில் காங்கிரஸ்க்கு உயிர் கொடுக்கக்கூடிய வேலையாக தாவேகா செயல்படுது. காங்கிரஸ் 2029 தேர்தலில் உயிர் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாய சூழல்ல காங்கிரஸ் இப்போ இருக்கு. யாராவது இங்க நமக்கு உயிர் கொடுப்பாங்களா? யாரையோ வைத்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய முயற்சிகளை எடுத்தாங்க. மம்தா பானர்ஜி ஃபெயிலியர், ஸ்டாலின் ஃபெயிலியர். ஏன்னா ஸ்டாலினை வைத்து பீகார்ல SARக்கு எதிராக ஒரு பேரணி நடத்தினாங்க எல்லா தலைவர்களும், அது தோல்வி அடைஞ்சது, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அப்போ காங்கிரஸ்ல டிரான்ஸ்லேட்டராக இருந்தவரும் திமுகவில் பயணிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ காங்கிரஸ் யாரையோ யுக்தியாக பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க, முடியலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பிம்பம், ஒரு ஸ்டாராக, ஒரு எல்லாருக்கும் தெரிந்த நபராக, ஒரு நடிகராகவும் இப்போது தமிழ்நாட்டு முதல்வராகவும் ஒரு முகம் இருக்கும்போது அந்த முகத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறது காங்கிரஸ். அதில் எந்த இது தவறும் இல்லை. ஏன்னா அவங்க மீண்டும் ஒரு தேசிய அளவில் ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு பவர் சென்டர் தேவைப்படுகிறது. அது சவுத்துலேருந்து இன்னும் வரப்போ இன்னும் ஒரு பெருமையாகவும் இருக்கும், அது காய் நகர்த்துவதற்கும் காங்கிரஸ்க்கு இலகுவாகும். நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து யாரும் இது வரைக்கும் பிரதமர் ஆக முடியல. ஜனாதிபதி ஆயிருக்காங்க, அப்துல் கலாம், தேவகோட எல்லாருமே ஆயிருக்காங்க, அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு பிரதமராக சவுத்திலிருந்து தமிழ்நாடோ, கேரளாவோ, ஆந்திராவோ, கர்நாடகாவோ இது வரைக்கும் யாரும் ஆக முடியாத சூழல் இருக்கு. அப்போ ஒரு பேசிக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் நகர்த்தக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ தமிழ்நாட்டிற்கு இங்கே 40 தொகுதிகள் நாடாளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது 40 தொகுதிகளும் வலுவாக தாவேகா வெற்றி பெற வேண்டும், இல்லை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்போதான் அவங்க மத்தியில் சில வேலைகள் இருக்கு. ஸோ அந்த மத்தியில் நடக்கக்கூடிய வெற்றிக்கு தமிழ்நாடு ஒரு அடித்தளமாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒருவேளை நினச்சி பாருங்களேன், இங்கே அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா திமுகவுடைய கையே ஓங்கி இருக்கும், அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க. அப்படிங்கிறப்ப இங்க ஒரு மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. நாடாளுமன்றத்தில் கர்ஜிக்கக்கூடிய குரலாக திமுக இருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது நம்ம வெளிப்படையா பல இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய விவாதங்களாக இருக்கட்டும், நிறைய அங்க நடக்கக்கூடிய காரசாரமான விஷயங்கள் எல்லாமே. இங்க நிர்மலா சீதாராமன் பேசினாரே, அது தமிழ்நாடு MP ஏதாவது ஒன்று பேசியிருப்பாரு. அவருடைய செய்தியை அவசியமா நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேசுறாங்க அப்படின்னாலே அதற்கு காரணம் தமிழ்நாடு MP-களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்ப இது உடச்சே ஆகணுங்கிறது தாவேகாவுடைய கட்டாயம். இப்போ திமுக யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? பிஜேபி கூட இந்த தேசத்திற்கே ஆபத்துன்னு சொல்லக்கூடிய பாசிச சக்திக்கு உறுதுணையாக, பாஜக உறுதுணையாக திமுக நிற்கக்கூடிய சூழல் வறுமையானால் திமுக தமிழ்நாட்டில் படுதோல்வி அடையும் தொடர் தேர்தல்கள். அப்ப அவர்கள் அங்க போக முடியாது. காங்கிரஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க தாவேகாவுடன் தான் எங்களுடைய அடுத்த தேர்தல்களில் கூட்டணிங்கிறப்ப. அப்ப தாவேகாவுக்கு ஒரு வலுவான இடம் தேவை. அப்ப திமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி கூட வெற்றி பெறக்கூடாது. அதற்கான வியூகம் தான் விஜய் தற்போது வகுத்துட்டு வரான்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே ஒரு பெரிய கூட்டணி தேவைப்படுது. அப்போ தலித் அமைப்புகளாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளை எல்லாத்தையும் அரவணைத்து ஒரு கூட்டணியை வலுவாக அமைப்பதுங்கிறது அது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான். இதுதான் ஒரு பார்வையா பார்க்கும். அப்போ ஒரு புதிய கூட்டணி வரங்கிறப்போ அதை மக்கள் தான் ஏற்றுக்கணும். மக்கள் தான் வாக்களிக்க போறாங்க, மக்கள் ஏற்றுக்கணும். அவங்க நல்லது செஞ்சா மக்கள் ஏற்றுக்க போறாங்க, நல்லது செய்யலைன்னா திமுகவை போன்ற படுதோல்வி தான். இன்னும் அடுத்து ஒரு கட்சி உருவாக கூட வாய்ப்புகள் இருக்கு, அடுத்து ஒரு தலைமை உருவாக கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க அதிமுகவை இல்ல ஐயா, நீங்க ஏன் நினைச்ச நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல ஏன் அதை சொன்னாரு? நம்ம நகைச்சுவைக்கான நேரம் கிடையாது இது, தேசிய அளவுல நம்ம பேசும்போது. இப்போ அது போல திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அப்ப திமுகவில் ஏதோ ஒரு நெருக்கடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நெருக்கடினா நமக்கு வெளிப்படையா தெரியும், சீட்டுகளில் பேசின, சின்னங்களில் பிரச்சனை, நாம கேட்கக்கூடிய விஷயங்களை திமுக பண்ணல. இப்போ திமுகலையும் பல தலைக்கட்டுகள் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகளுங்கிறது குறைவாக கிடைக்கும். நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியாது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்ப. அப்ப இப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கு. ஸோ அந்த சூழலில் தான் வன்னியரசு, IUML போன்றவர்கள்லாம் அமைச்சரவை இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு பார்வையாக நம்ம பார்க்குறோம். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்
அமைச்சர்கள் வெளிப்படையான ஆதரவு தான் கொடுத்திருக்காங்க, அமைச்சரவையில் இடம்பெறல. ஆனா இன்றைய சூழல்ல கூட விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு பார்வையா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் தான் ஒரு கூட்டணி பார்வை. ஸோ அதை வைத்து நம்ம ஒரு பலமான கூட்டணிங்கிறத நம்ம அங்கீகரிக்க முடியாது. ஓகே. ஸோ இதுதான் ஒரு விஷயம். இப்போ திமுக அதிமுக தலைவர் எடப்பாடியை முதல்வர் ஆக்கி திமுக ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் இப்போ புரோக்கர்கள்லாம் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த செய்திகளும் நம்ம பார்க்குறோம். அப்போ திமுக அதிமுக ஒன்றிணையக்கூடிய சூழல் ஏற்படுமா அதுங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஜாம்பவான்கள் கட்சியிலிருந்து விலகி தாவேக்கால இணையக்கூடிய சூழல் இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், திமுக அதிமுக ஒரு நடிகரின் உருவான ஒரு கட்சியையும் ஆட்சியையும் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் இணையக்கூடிய கட்டாய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஏன்னா அதிமுக எதிர்த்து குரல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இப்ப ஜாம்பவான்கள் இல்லை, செலவு செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை, செலவு செஞ்சவங்களா போயிட்டாங்கல்ல. அப்ப எடப்பாடி எந்த முடிவை நம்ம எடுக்கலாம், புரியுதா உங்களுக்கு? அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரப்ப நான் பாஜக கூட கூட்டணி கிடையாது, திமுகவும் அதிமுகவும் இணைந்து நம்ம கூட்டணியை சந்திச்சு நாடாளுமன்ற தேர்தல் நிக்கலாம். யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ டிஃபெண்ட் பண்ணலாம். ஒரு 20 எம்பி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப 20 எம்பி பாஜகவுக்கும் தேவைப்படும், காங்கிரஸுக்கும் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தேவை சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் தான். அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட அவங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ் சொன்னாரு எந்த கூட்டணி யாருமே வேணாம், நம்ம தனித்து சொன்னது. அவர் உள்ளாட்சி இங்க சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்ல கட்சியினுடைய அணுகுமுறைகள் வேறமா இருக்கும். அவர்களுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் கிடையாது, அது சென்ட்ரல் பாலிடிக்ஸ் தான். அதனால அவர்களுக்கு பயனுங்கிறது ரொம்ப குறைவு தான், பெரிய அளவுல இருக்காது. நமக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல தான் பவர் அதிகம், சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப சில இடங்கள்ல அவங்க பேசக்கூடிய விஷயம் அப்போ எப்படி இருக்குன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல் தானே, பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தானே, அப்ப நம்ம இவங்க திமுகவோட கூட்டணி வைப்பதோ இல்ல திமுகவோட கூட்டணி வைப்பதிலோ பெருசா கட்சியில ரியாக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்ப அதற்கான ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா விஜய் நிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். புரியுதா? இப்படி ஒரு சூழல் அமையுமானால் இது நிகழக்கூடும். ஏன்னா சம்பவங்கள் அப்படிதான் தொடருது. இப்ப இதுதான் நான் பாக்குறேன். அப்போ இது நாடாளுமன்றத்திற்கு ஒரு கூட்டணியை வகுக்கக்கூடிய வியூகம் தான் விஜய் அவர்கள் எடுக்கிறாரு. அப்ப இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கு. அதே போல முன்னாள் அமைச்சர்களுக்கு இன்னொரு தகவல்களும் சொல்லப்படுது. அதிமுக வந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு டெல்லியிலிருந்து தாவேக்காவுக்கு ஒரு குடைச்சல் தொடர்ந்து வருது. ஏன்னா காங்கிரஸை நாங்க சாவடிக்கணும்னு பாஜக நினைக்குது. அதை விஜய் மறுபடியும் உயிர் கொடுத்தாருன்னா விஜய் டெல்லி சும்மா விடுமா? இல்ல தாவேக்காவே டெல்லி சும்மா விடாது. அப்ப இவர்கள் இணைந்த உடனே சில விஷயங்களை முன்னெடுக்க பாஜக இருக்கான். இடி ரைடு அடுத்தடுத்து இருக்கு. ஸோ அதிலிருந்து தாவேக்கா எப்படி தப்பிக்குங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை பாஜகவின் அழுத்தமோ இல்ல பாஜக இதை டார்கெட் செய்து காங்கிரஸ்க்கு நீ ஹெல்ப் பண்றியா, உன்னை நான் காலி பண்றேங்கிற ஒரு அடிப்படையில பாஜக ஒருவேளை தாவேக்காவின் மீது கை வைக்குமானால் இது 29 தேர்தல் பாஜகவுக்கு பலவீனமாக இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் விஜயா அடுத்த தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு தேசிய அளவுலே சொல்றேன். ஏன்னா பாஜக அடுத்த பிரதமர் மோடியா விஜயாங்கிற அந்த அஜெண்டாவை நகர்த்தி காங்கிரஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறது சோசியல் மீடியாவில் வட மாநிலங்களில். இப்ப அந்த ட்விட்டர்லாம் போனா பார்த்தா தெரியும், ஒரு சின்ன விஷயங்கள் விஜய் அவர்களுடைய சின்ன நகர்வுகளை கூட அங்க காங்கிரஸை சேர்ந்தும் சில ஏஜென்சிகளும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லீடர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு லீடர் வரப்போகிறார் நார்த்துக்கு, நமக்கு பிரச்சாரத்திற்கும் வருவாருங்கிற ஒரு பிம்பத்தை அங்க கட்டமைக்கிறாங்க. அப்ப மோடியா லேடியா இருந்துச்சு, இப்ப மோடியா விஜயாங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. அப்ப நீங்க பொறுத்திருந்து பார்த்தால்தான் நம்ம அந்த வியூகங்கள் சரியாக அமையுமானால் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் தான் 29 தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். இப்ப இதே கூட்டம் கர்நாடகாவிலையும் வந்துச்சு, நம்ம பார்த்தோம், கண்ணால பார்த்தோம். இப்ப அவர்கள் ரசிகர்களின் மனப்பான்மை நம்ம ஏற்க முடியுமா? அதே கூட இங்க வரப்ப நம்ம தாவேக்காவே அப்படிதான் சொன்னாங்க எல்லாருமே. அப்ப அங்க கர்நாடகாவில் வரப்பையும் நம்ம அந்த கூட்டம் தான் சொல்லுவோம். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கேரளாவில் விஜயை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப கர்நாடகாவில் விஜயை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க நடிகரை கடந்து இன்று அவர் ஒரு முதலமைச்சராக போகும்போது இவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பு அங்க இருக்கு அப்படின்னா இதை வட மாநிலத்திற்கு எடுத்துட்டு போறாங்கல்ல. அப்ப வட மாநிலத்திற்கு எடுத்துட்டு போகும்போது அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். இப்ப ராகுல் ஒரு மேடையில விஜய் ஒரு மேடையில பேசும்போது இதோட ரியாக்ஷன்ங்கிறது பாஜகவுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கும், பாஜகவுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த இந்த தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் அப்படி ஒரே தேர்தலில்
1,75,00,000 வாக்குகள் 30% அப்படிங்கிறப்ப இதை வைத்து நீங்க நார்த்தில் பிரச்சாரம் பண்றப்ப நார்த்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு கரப்பாம்பூச்சி கட்சின்னு வந்தாலும் அங்க ஒரு கருத்தை வைக்கிறப்ப அந்த கருத்திற்கான சேருகிற கூட்டம் அளவு இருக்குல்ல, அந்த அளவு அதை விட டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு தாவேகாவுக்கு நார்த்தில் கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அங்க வந்து எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கு. பாஜகவுக்கு அகைன்ஸ்டா யார் பேச வருவா? ராகுல் எங்களுக்கு பிடிக்கல, காங்கிரஸ் தேவையில்லை. ஆனா காங்கிரஸ் கூட்டி வரக்கூடிய தலைவர் நல்ல தலைவரா இருந்தா ஆதரிக்க மனப்பான்மை அங்க மக்களுக்கு இருக்கு. அப்ப அங்க யாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டாலினை வைத்து முயற்சி செய்தார்கள், தோல்வி அடைந்து விட்டது. மம்தா வைத்து முயற்சி செஞ்சாங்க, தோல்வி அடைஞ்சிச்சு. அகிலேஷ் யாதவ் வைத்து முயற்சி செஞ்சாங்க, தோல்வி அடைஞ்சிருச்சு. சரத்பவார் சிவசேனா பார்ட்டியை வைத்து மகாராஷ்டிரால போனாங்க, தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்ப இதை விட ஒரு வலுவான தலைவர் தேவைப்படுகிறார். சோ இதுதான் காங்கிரஸ் உடைய அஜெண்டாவாக நமக்கு தெரியுது. அதற்கான அடித்தளமாக தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகாவில் இணைந்து இன்றைக்கு ஒரு புதிய கட்சியை உருவாக்குவதுங்கிறது இந்த அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப நீங்க தொடர்ந்து 29 தேர்தலில் அதிமுக திமுக ஒன்றிணையுமா இல்ல இந்த தாவேகா தலைமையில் இருக்க கூட்டணி வெற்றி பெறுமா, இந்த எதிர்பார்ப்புங்கிறது இப்பயே தொடங்கிருச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே சார், ஒரு சிறப்பான விளக்கம். அடுத்த நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.